ஹாய் மக்களே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மிளகாய் செடி நட்டு பார்த்தீங்கன்னா 67 நாள் ஆயிடுச்சுங்க. 3 உரம் குடுத்துருக்கான். 6 மருந்து அடிச்சிருக்கிறான். நம்ம என்ன உரம் குடுத்தான், என்ன மருந்து அடிச்சோம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல்ல இருக்குதுங்க. பார்க்க நினைக்கிறவங்க போய் பாருங்க. இப்போ நம்ம கடைசியா இப்போ மருந்து அடிச்சு பார்த்தீங்கன்னா, 4 நாள் ஆயிடுச்சுங்க. நீங்க பாருங்க செடிய நீங்களே பாருங்க. தழை எப்படி இருக்குன்ட்டு. சுருட்டையெல்லாம் இல்லைங்க. நல்லாவே இருக்கு. இந்த ஒவ்வொரு செல்லில் பார்த்தீங்கன்னா சுருட்டை விழுந்திருக்கும். அப்போ இதுலலாம் விழுந்திருக்காதுங்க, நல்லா இருக்கான். பக்கத்துல எல்லாம் பாருங்க. ஆனால் இந்த செடியில் மட்டும் விழுந்துருங்க. அந்த ஒரு சிலரில் பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சுருட்டை அந்த மாதிரி விழுகுங்க. அது இப்போ நம்ம கடைசியாக அடித்த மருந்துக்கு பாருங்கள், புது தளவு பாருங்கள், மாறி புது தளவு நல்லா வருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் இடையில பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி நட்டுருப்போங்க. இது வந்து நாட்டு மல்லி. நம்ம வீட்டு தேவைக்காக யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. பொடி வந்து நம்மளே அரைச்சிக்குவோங்க. கடையில் சாம்பார் பொடி நம்ம வாங்குறது கிடையாது. இதில் வர்ற மல்லியை வச்சு நம்ம அதில் வர்ற பழத்தை வச்சு நம்ம பொடி அரைச்சிக்குவோங்க. கமெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தாரு. ஆனால் நீங்கள் மிளகாய் நிறையா நட்டிருக்கீங்களே, எப்படி விற்பீங்க, எப்படி சேல்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்க வண்டிக்காரங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம அந்த ஏரியாவில் உள்ள சம்சாரி ஒரு 20 சம்சாரி 30 சம்சாரி எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்த்தீங்கன்னா வண்டி வச்சுருக்காங்க. அவங்க வந்து காலையில் ஒரு 7 மணி 8 மணிக்கெலாம் கொண்டாந்து இப்போ கோணிப்பை போட்டுருவாங்க மிளகாய் பிடிக்கிறதுக்கு. அந்த பை பார்த்தீங்கன்னா நம்ம சிகப்பு பை வலைப்பை தான் போடுவாங்க. இப்போ ஆவரேஜுக்கு பார்த்தீங்கன்னா 70லேருந்து 75 கிலோ வரல பிடிப்பாங்க பையில். நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சு ஒரு 3 மணிக்கு மூட்டையெல்லாம் ரெடி பண்ணி போட்டோம் அப்படின்னாக்கா 3 மணிக்கு மேலே அவங்களே வந்து நம்ம இடத்துலயே வந்து ஏற்றிக்குவாங்க. காய் பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் தாங்க போகும். ஸ்பாட்லேயே இடம் வச்சு ஏற்றிடுவாங்க. மறுநாள் காலையில் நமக்கு வந்து பில் கொண்டாந்து கொடுத்துருவாங்க. என்ன விலையோ அந்த விலைக்கு உண்டான பில்லை போட்டு கடையிலேருந்து கொடுத்து விட்ருவாங்க. மூட்டைக்கு 100 வாடகை எடுத்துக்குவாங்க இங்கே. இந்த இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், மொட்டை அந்த மாதிரி நின்றுங்க. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, பூ வரும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து வர்ற பூவை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தாங்க இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை நீங்கள் பூவை சரியாக கவனிக்காம விட்டீங்க அப்படின்னாக்கா, காயில் வந்து தான் பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து மகசூல் இழப்பு நிறையா ஏற்படும். என்ன தான் நம்ம கரெக்டாக பார்த்து அடித்தாலும் ஒரு சில இதில் இந்த மாதிரி வந்துருங்க. அதை வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கணும். மேக்ஸிமம் வந்து செடி முத்திருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு மேலே இந்த நோய் தாக்குதலாம் கொஞ்சம் குறைஞ்சிருங்க. அந்த இளஞ்செடியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்லேருந்து 70 நாள் வரையிலுமே கொஞ்சம் ஸ்பெஷல் ரிஸ்க் எடுத்தாங்க நீங்கள் காப்பாற்றணும் செடியை. குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு கவனம் செலுத்துகிறோமோ அதே மாதிரி தாங்க பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தாங்க இந்த மிளகாய் விவசாயத்தில் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன நோய் வரும், என்ன சீக்குவலுங்கிறத கண்டே பிடிக்க முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் இருக்க மாதிரி இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு செடி 10 செடியாக மாறிடுங்க. இந்த காய் இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி வந்து உங்கள் நிலத்துல நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பூ இந்த மாதிரி விழுந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த பிஞ்சு அந்த நல்லா வந்து காயாக மாறிடுங்க. அதே வந்து அந்த பூ உதிராமல் இந்த காம்புலேயே இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுனால அப்படின்னா உங்களுக்கு அது பெருசாக வர வர இந்த மாதிரி வந்துடுங்க. அதனால் நீங்கள் வந்து பூ வர்றப்போ வந்து நீங்கள் இதை வந்து பார்த்துட்டே இருங்க. பூவில் உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் உடனே அதுக்கு தகுந்த மருந்து அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா மேற்கொண்டு வர பூவெல்லாம் நல்லா வருங்க. அதுக்காக தான் வந்து நீங்கள் வந்து ஃபீல்டை காட்ட வந்து உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் காலையில் ஒரு டைமு சாயங்காலம் ஒரு டைம் கம்பல்சரி ஓரமாகவும் சரி உள்ளேயும் சரி நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தாங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் லேட்டாக நட்டதுங்க. இது வந்து சம்பா ஃபீல்டு, அதாவது நெட்டு காய்ங்க. களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பக்கத்தில் எந்த அளவுக்கு வருதுன்ட்டு. நாளைக்கு வந்து கம்பல்சரி எல்லாமே களை வெட்டி முடிச்சுருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி தண்ணி பாய்ச்சணுங்க. இது பார்த்திங்கன்னா இளஞ்செடிங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் நம்ம நாற்று போட்டிருந்தோம் இந்த இடம். அதனால் வந்து நம்ம அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இப்போ லேட்டாக தான் நட்டுருக்கேங்க. இது வந்து சம்பா ஐட்டங்க. இல்லை பாருங்கள் தெரியும் காய் பிடிச்சிருக்கிறது எப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா சம்பா ஃபீல்டுங்க. சூரிய வெளிச்சத்தினால வந்து டல்லாக தெரியுதுங்க. இதெல்லாம் பார்த்தா சம்பாங்க. நம்ம சம்பானா நெட்டு காய் வரும் பார்த்திங்களா, அதில் சேர்ந்ததுங்க. பாருங்கள் தலைச்சல் எப்படி எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம அடித்த மருந்தில் சுருட்ட விலகி இருக்கா இல்லைங்கிறது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதாவது நம்ம என்னென்னா நம்ம வாங்கி அடிக்கிற மருந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறனால அதை உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். மற்றபடி நான் அந்த மருந்து அடிங்கன்னு உங்களுக்கு சொல்கிறனால வந்து கம்பெனிக்காரங்க யாரும் எனக்கெல்லாம் வந்து பணம்லாம் கொடுக்க போகிறது இல்லைங்க. எனக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நல்லா இருக்குது, இதே நீங்கள் பயன்படுத்திக்கணும் சொல்கிறதுக்காக மட்டும்தாங்க இந்த வீடியோ. மற்றபடி அதை பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாதும் உங்களோட விருப்பம். இதைத்தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்லாம் நான் சொல்லலைங்க. அது ரிசல்ட் என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதை பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாதும் உங்களோட விருப்பங்க.
பார்த்தீங்கன்னா இதான் தாய் வாய்க்கால். இதில் தண்ணி இதில் வந்துதாங்க இந்த பக்கம் இது போகும். இதில் போய் இந்த பக்கம் போய் ஒரு பத்தியாக பாயுங்க. இப்போ இந்த வாய்க்காலில் இருந்து இந்த வாய்க்கால் வரையிலும் பார்த்தீங்கன்னா இதோட இடைவெளி பார்த்தீங்கன்னாக்கா 16 அடிங்க. 16 அடி இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படின்னாக்கா பார்த்தீங்களா 1 2 3 4 5 6 இது 7ங்க. இந்த 7 லைனுக்கு வந்து ஒரு தடுப்பு பாத்தி மாதிரிங்க இந்த மாதிரி தேய்க்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தேய்க்கிருக்கும். இந்த வாய்க்காலில் தண்ணி வந்து இதில் போய் பாயுங்க. இதே மாதிரி இதில் 4 5 உங்களுக்கு எந்த அளவுக்கு காடு உங்கள் காடு மேடு பள்ளம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பாத்திக்குள்ளே தண்ணி நீங்கள் விட்றீங்க அப்படின்னாக்கா இப்போ இதில் தண்ணி உள்ளே நுழையுதுங்களா, இந்த பக்கம் இதில் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் இருக்குங்க. 7 வருஷம் தண்ணி வந்து நீங்கள் அதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா எல்லா கரையிலையுமே வந்து அந்த பள்ளத்தில் அந்த பாத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மட்டமாக நிற்கணும். இந்த பக்கம் தண்ணி கம்மியாகவும் அந்த பக்கம் கூடவும் நிற்கக்கூடாதுங்க. ஒரே மாதிரி இருந்தால் தான் செடியோட வளர்ச்சி உங்களுக்கு நல்லாயிருக்கு. நம்ம உரமே தண்ணியில் கரைச்சாலும் எல்லா செடிகளுக்கும் கரெக்டாக போயிருங்க. இப்போ இங்கே மேடாகவும் அங்கே பள்ளமாக இருந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் அங்கே போயிடும். அங்கே உள்ள செடி மட்டும் தாங்க நல்லாயிருக்கு. இங்கே இருக்க செடி வந்து அப்படியே வளர்ச்சி குன்றி தாங்க இருக்கும். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி.